ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படின்றத நான் லாஸ்ட் வீடியோவிலே பேசியிருப்பேன். குளோபல் மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு நான் சண்டே வீடியோ போகிறேன்னு சொல்லியிருந்தேன். எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. கம்ப்ளீட்டாக திருப்பி நாளைக்கும் நெகட்டிவ் ஓப்பனிங் தான் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கேப் டவுன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டு மார்க்கெட்டோட லெவல்ஸ்குள்ளே போகிறேன். குண அப்படின்ற ஒருத்தர் கேட்டிருக்காரு, த பாயிண்ட் நீட் நோ when will you average or do fresh buy, how will you take decision, டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் எப்படி டிசிஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நான் சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன் புதுசாக இருக்கிறவங்களுக்கு. வீராத் அப்படின்றது, ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான பேண்டமிக் டைமில் எந்த மாதிரியான ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும்னு ஜஸ்ட் சஜஸ்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்புறம் 19,000 to 20,000 திஸ் மார்ச் அப்படி வந்தால் சூப்பராக இருக்கும். வேகமாக மார்க்கெட் ரெக்கவரி ஆகிடும். எப்பவுமே இந்த மார்ச் மாதமே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு அலர்ஜி தான். கோவிட் ஃபாலோ பார்த்திங்கன்னா மார்ச்சில் தான் நடந்தது. ஒரு சிங்கிள் கிட்டத்தட்ட மார்ச் அலோன், மார்ச் 2020 போய் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். மார்ச் மந்த்து மட்டுமே கிட்டத்தட்ட 38% நிஃப்டி ஃபால் ஆச்சு. லோயர் சர்க்கியூட்லாம் அடித்தது. அந்தளவுக்கு ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இல்லைனாலும் பட் அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் இப்போ மார்க்கெட் பில்டப் ஆகிட்டுருக்குன்றது தெரியுது. லெட்ஸ் see எப்படி ட்ரிகர் ஆகுதுன்னு பார்ப்போம். பிளாக் பஸ்டர் ஃபேமிலி ப்ரோ, சூப்பராக சிம்பிள் சொல்லிட்டீங்க, போங்க, நைஸ். ஐ எம் நியூ மெம்பர் டுடே, வெரி நைஸ், தேங்க்யூ. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்க கேட்ட கேள்விக்கு சில பாயிண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். ஒரு ஜென்ரலாக இந்த மாதிரி கிரிட்டிக்கல் டைமில் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது, டவுன் ட்ரெண்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. பட் சில பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் கட் த ப்ராஃபிட்டில் இருந்தால் அது சின்ன ப்ராஃபிட்டோ பெரிய ப்ராஃபிட்டோ கண்ணாமட்டு கட் பண்ணுறேங்க. ஓகே, டோன்ட் ஆவரேஜ் இன் ரன்னிங் ட்ரெண்ட். மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வரும்போது கண்டினியூவாக சில பேர் ஆவரேஜ் பண்ணுறன்ற பேரில் விழ ஆவரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆவரேஜிங் அப்படின்றது மார்க்கெட் ஒரு 10% விழுதா, அதுக்கப்புறம் அகெயின் 10% விழுதா, அந்த மாதிரி சப்போர்ட் எடுக்குதான்னு பார்த்துட்டு தான் ஆவரேஜ் பண்ணணும். அதுதான் நான் டெக்னிக்கலாக உங்களுக்கு சப்போர்ட் சொல்லியிருப்பேன். நிஃப்டிக்கு 22,800 சப்போர்ட், அதுக்கப்புறம் 21,800. இந்த 2 இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும்போது அங்கே ஆவரேஜ் பண்ணுங்கள். மார்க்கெட் ஃப்ளோ ஆகும் போது அந்த டவுன் ட்ரெண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் போது நம்ம போய் ஆவரேஜ் பண்ணுறது சரியானதாக இருக்காது. அந்த ஆவரேஜ் பண்ணுற கான்செப்டே ஒர்க் ஆகாது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா. ஓகே, எட்ஜ் பொசிஷன், அதாவது இந்த மாதிரி டைமில் எட்ஜிங்காக கோல்டு மார்க்கெட் ஆக்ட் ஆகும். இண்டெக்ஸ் ஃபண்டும் கொஞ்சம் ஒரு ப்ரொடெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. சில பேர் ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சால் அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் ஆப்ஷனில் புட் ஆப்ஷன் வாங்குறதோ இல்லை கால் ஆப்ஷன் ஷார்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணலாம். சில பேர் நானாக எப்படி பண்ணுவேன்னா, மார்க்கெட் ரொம்ப ஃபியூரியஸாக ஃபால் ஆச்சுன்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் ஓவர் சோல்டு என்ட்ரின்னு ஒன்று இருக்குது. ஸோ லோயர் எண்டில் போயிட்டு நான் நிஃப்டியோட ஃபீச்சர்ஸையோ இல்லை இண்டெக்ஸில் ஹெவியாக எம்டிஎஃப் பை பண்ணும்போது உங்களுக்கு அது புல் பேக் ஆகும்போது பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ உங்களோட ஆவரேஜ் உங்களுக்கு பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகாமல் எட்ஜிங் மாதிரி ஒர்க் ஆகும். அந்த மாதிரி கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பண்ணுங்கள். இல்லைனா கோல்டு இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். ஃபில்டர் த ஸ்டாக் விச் கரெக்ஷன் மோர் தென் த 50%. இந்த மாதிரி எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் பிக் பண்ணலான்னு கேட்டிங்களே, 50%க்கு மேலே விழுந்த ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்டாக் சூஸ் பண்ணி வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் அதில் ஃபண்டமெண்டலாக அந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸு, இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி, எஃப்ஐடி எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் டிசிஷன் எடுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறது இந்த டைம் நல்லது. அப்புறம் அரேஞ்ச் த ஃபண்ட், இன்வெஸ்ட் இன் லாங் டேர்ம் சப்போர்ட். லாங் டேர்ம் சப்போர்ட்டில் மார்க்கெட் விழும் போது அந்த இடத்துல நீங்கள் புதுசாக ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் தாராளமாக. இஃப் லாஸஸ் இப்போ நெகட்டிவ் சினாரியோ வரேன், இதான் முக்கியம். இஃப் லாஸ் இஸ் பிலோ 10%, இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிற டைமில் 10%குள்ளே தான் உங்கள் லாஸ் இருக்குன்னா கட் பண்ணுறேங்க. அது சும்மா ஒரு க்ரௌன் அட் த டாப், சின்ன லெவல் தான் உங்களுக்கு பெரிய அஃபெக்ட் ஆகும். ஸோ அதை வளர விடக்கூடாது. அந்த இனிஷியல்லே கட் பண்ணிட்டு நீங்கள் வெயிட் பண்ணி கூட ரீஆவரேஜ் பண்ணலாம். பட் அந்த டிசிஷன் நீங்கள் எடுக்க தயாராக இருக்கணும். சின்ன லாஸே உங்களால் அக்செப்ட் பண்ண முடியல, நீங்கள் எப்படி பெரிய லாஸ் அக்செப்ட் பண்ணுவீங்க? ஸோ அந்த விஷயம் ரொம்ப முக்கியம். ரைட், அடுத்து மோர் தென் 40. சில பேருக்கு ரொம்ப நாள் வச்சுருப்பாங்க ஹோல்டிங், ஏறவே ஏறாது. 40%க்கு மேலே 50% மேலே லாஸ் இருக்கும் லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவில். அந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டு ஃபர்தராக ஆகும்போது இன்னும் டீப் கரெக்ஷனுக்கு போயிடும், ரிசெஷன் சொல்லுவோம். ஸோ 50%க்கு மேலே ஒரு ஸ்டாக் இறங்கிடுச்சுன்னா உங்கள் ஆவரேஜ் ப்ரைஸ் வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன பார்ஷியல் லாஸ் கட் பண்ணுங்கள் இந்த டைமில். கட் த பார்ஷியல் லாஸ். ஓகே,
அதுக்கப்புறம் வெயிட்டிங் டு ஆவரேஜ் இஃப் லாஸ் பிட்வீன் 15 to எந்த டைமில் ஆவரேஜ் பண்ணோன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ லாஸ் வந்து பர்டிகுலர் ஸ்டாக் வந்து 15லேருந்து 30% இறங்கிடுச்சு லாஸில் இருக்குன்னா அப்போ நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறது அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஆக்ஷன் சப்போர்ட் பார்த்துட்டு ஆவரேஜ் பண்ணுங்கள். 10% தான் ட்ரை டு கட் த லாஸ். ஓகே, மோர் தென் 40% வந்தால் அது ஆவரேஜ் பண்ணுறது வேஸ்ட்டு. அந்த இடத்துல பார்ஷியல் லாஸ் புக் பண்ணலாம். இந்த டிசிஷன்லாம் வந்து நீங்கள் தைரியமாக எடுக்கணும். பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆவரேஜ் பண்ணுறது, வெயிட் பண்ணுறது, ஆவரேஜ் இதே மாதிரி இருந்துகிட்டே இருந்தால் உங்கள் போர்ட்ஃபோலியோ இருந்தால் இது வந்து என்னோடய பர்சனல், நான் இப்படி தான் பண்ணுவேன். ஓகே, ஸோ நான் இப்படி பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தவங்களுக்கு ஒன்று செட் ஆகும். இது என்னோடய பர்சனல் திங். டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் நான் என்ன பண்ணுவேன்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் நிறைய ட்ரேடிங்லாம் உங்களுக்கு நான் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்விங்ஸ்லாம் நிறைய எடுப்பேன். நான் வந்து லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோக்கு மட்டும்தான் இது சொல்லியிருக்கேன். ரைட். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி எந்த சேஞ்சஸும் இல்லை. யூஎஸ் மார்க்கெட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணமோ, ஆக்சுவலாக ஃப்ரைடே நான் வீடியோ போடும்போது கொஞ்சம் ரிக்கவரி மூடில் இருந்துச்சு மார்க்கெட். அதுக்கப்புறம் அகெயின் வந்து ஃபால் ஆகி தான் முடிஞ்சிருக்கு இந்த டே எண்டில். ஸோ செல்லிங் ப்ரெஷரில். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் செல்லிங் கண்டினியூவாக விழும் மார்க்கெட். ஸோ 22,800 சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கிஃப்ட் நிஃப்டி ஸ்ட்ராங்காக 23,200 க்ளோசிங். எக்ஸ்பெக்ட் தட் கேப் டவுன் டுமாரோ. மிட் கேப் வந்து முக்கியமான சப்போர்ட்டை உடைக்க போகுது. ஸோ மிட் கேப் நானே ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய போர்ட்ஃபோலியோவில் இருக்க ஒரு 30-40% ஆஃப் த பொசிஷன்ஸ் வந்து கட் பண்ணிட்டேன். ப்ராஃபிட்டில் இருக்க எல்லா பொசிஷனும் கிட்டத்தட்ட 17 பொசிஷன்ஸை வந்து நான் ஃப்ரைடே கட் பண்ணிட்டேன் என்னோடய ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவில். மிட் கேப் விழுந்ததுன்னா பெரிய அடி இருக்கும். லார்ஜ் கேப் கூட பிரச்சனை இல்லை. மிட் கேப் ஸ்டாக்ஸை நிறைய பேர் வச்சுருப்பாங்க நல்லா ரிட்டர்ன்ஸ் வேணுன்றதுக்காக. ஸோ இந்த இடத்த உடைச்சதுன்னா ரொம்ப வேகமாக இறங்க ஆரம்பிக்கும் மிட் கேப். ஃபார் கைண்ட் இன்ஃபர்மேஷன் 15,400 கிராஸ் ஆச்சுன்னா ஃப்ரீ ஃபால் ஜோன் தான். ஓகே, நிஃப்டி ஸ்மால் கேப் பற்றி சொல்கிறேன். ஸ்மால் கேப் பெரிய என்ன சொல்கிறது, ஆல்ரெடி டவுன் டவுனில் தான் வந்துட்டுருக்கு. ஒரு சப்போர்ட் இன்னும் உடைக்கல. 7,500 கிராஸ் ஆச்சுன்னா திருப்பி அது பழைய நிலைமைக்கு போயிடும். மார்க்கெட் ரெக்கவர் ஆகும் போது கூட ஸ்மால் கேப் பெரிய லெவல் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல ஆக்சுவலாக. ஓகே, ரைட். ஸோ எல்லாமே செல்லிங் சென்டிமெண்ட் இருக்குது. இன்னும் ஷார்ட் டேர்ம் சப்போர்ட்டை நிஃப்டி உடைக்கல. மார்க் மை வேர்ட்ஸ், நிஃப்டி வந்து 21,800 பிரேக் ஆச்சுன்னா பேக் டு பேண்டமிக் சிச்சுவேஷன், கோவிட் கிராஷ் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது பயப்படுறதுக்காக சொல்ல, இது வந்து ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வந்தால் நிஃப்டி வந்து 21,800 மேலே போகக்கூடாது. இங்கேயே பாட்டம் முடியாதுனா இந்த இடம் வந்து 17%. இண்டெக்ஸ் யாரெல்லாம் வந்து கொஞ்சம் பயப்படுறீங்களோ 21,800 மார்க்கெட் வரும்போது ஸ்ட்ராங் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள். அதை உடைச்சதுன்னா அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டோட சப்போர்ட் வந்து 19,000 தான். அதாவது 18,800 to 19,000 தான். ஸோ இந்த இடம் வந்ததுன்னா கிட்டத்தட்ட 35% நிஃப்டி கிராஷ். ஸோ இது வந்து ஒரு பேக் டு அந்த கோவிட் கிராஷ் மாதிரி இருக்கும். என்னோடய எதிர்பார்ப்பு என்ன, இந்த இடத்துல பாட்டம் அவுட் ஆகுன்றது என்னோடய வியூ. ஸோ 21,800 மார்க்கெட் வந்து பாட்டம் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, லெட்ஸ் see, பார்ப்போம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் வந்து நேற்று இன்ட்ரடக்ஷன் செஷன் முடிஞ்சது. ஸ்டில் நீங்கள் வந்து டெக்னிக்கலை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்க, ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். எங்கெங்கே ஆவரேஜ் பண்ணணும், எங்கே என்ட்ரி எடுக்கணுன்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ரைட். ஸோ அதே மாதிரி என்னோடய சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் என்எஸ்சி ஆத்தரைஸ் பர்சன், அப்ஸ்டாக்டில் அசோசியேட் பார்ட்னராக இருக்கேன். அப்ஸ்டாக்டில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னோடய கைடன்ஸ், பர்சனல் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். விருப்பப்படுறவங்க அப்ஸ்டாக்ட் லிங்க் இருக்கும், நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.